ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கவே வாங்காதீங்க. அப்படி வாங்குறதா இருந்தால், இப்போ நீங்கள் வட்டிக்கு தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்து வாங்குகிற கடன் அந்த வட்டி இன்னும் கம்மியாக இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு 6% கடன் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. இது நியாயமான கடன் தான். அந்த கடன் வாங்கிட்டேன், இதை கொடுக்க முடியல, அது திருப்பி டைமுக்கு செலுத்த முடியல, நான் இன்னொரு கடன் வாங்குறேன்னா, அது நல்லா கவனிங்க, 6%ல் இருக்காது, அது 9%, 12%, 15%ல் போய் நிற்குது. அப்போ அதிக வட்டிக்கு நீங்கள் குறைந்த வட்டியிலேருந்து அதிக வட்டிக்கு நீங்கள் மாறும்போது உங்கள் ரீபேயிங் கெப்பாசிட்டி இன்னும் மிஸ் பண்ணுறீங்க. இது எப்படி உங்களுக்கு ரைட்டுன்னு தோணுது? அந்த நேரத்துக்கு அவசரத்துக்கு செயல்படுறது மட்டும்தான் அங்கே இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது உங்கள் சிந்தனை தவறான பாதையில் தான் போகும். அவசரத்துக்கு செயல்படணும், அவர்கிட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். அப்போ அடுத்து வாங்கின கடனை நீங்கள் காப்பாற்ற போகிறது இல்லைன்னு இப்பயே முடிவு பண்ணிட்டு தான் வாங்குறீங்க. இது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு நிதானமாக தெளிவாக முடிவெடுக்க வேண்டியிருக்கு. நான் தவறு பண்ணியிருக்கேன், நான் திருத்திக்கணும். என்ன தவறு? நான் வருமானத்தை கூட்டணும், வருமானத்துக்குள்ளார என் கட்டுப்பாட்டில் என் செலவுகள் இருக்கணும் அப்படிங்கிற புரிதலோடு அதை கையாளும் போது தான் அடுத்த கடனை நான் சரியாக கையாள முடியும். இது எல்லாத்துக்கும் ஜோதிடம் அத்தியாவசியமாக தேவைப்படுது. ஒரு 30லேருந்து 35 நாட்களுக்குள்ளார உங்கள் வாழ்க்கையை என்ன நடக்குது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு கண்ட்ரோல் வருதுன்னா, ஏன் நீங்கள் ஜோதிடம் படிக்கக்கூடாது? கட்டாயமாக நீங்கள் ஜோதிடம் படிங்க. குறிப்பாக ஏஎல்பி ஜோதிடம் படிங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.